நெல்லை அருகே பச்சிலை மருந்து உட்கொண்ட 3 பேர் உயிரிழந்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சாமிநாதன் என்பவர் பாளையங்கோட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நீரிழிவு நோய்க்கு கொடுக்கப்பட்ட நாட்டு மருந்து உயிருக்கே வேட்டு வைத்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே சர்க்கரை நோய் என அழைக்கப்படும் நீரிழிவு நோய்க்கு மருந்து தயாரித்த வைத்தியர் முத்துப்பாண்டி என்பவர் அதனை தானும் உட்கொண்டு மற்றவர்களுக்கும் அளித்துள்ளார். இதனால் உடல்நலக் குறைவு ஏற்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். முத்துப்பாண்டி தயாரித்து அளித்த நாட்டு மருந்தை உட்கொண்ட பாலசுப்ரமணியன், இருளாண்டி ஆகியோரும் உயிரிழந்தனர். 108க்கு ஃபோன் பண்ணி அந்த வண்டி வந்த உடனே நாங்கள் தென்காசிக்கு அனுப்பி விட்டோம். இதில் ஒரே ஒரு பையன் வேலைக்கு போயிட்டான். அந்த பையனை அவன் அங்கே கீழே விழுந்தோன்னே அவன் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. கொண்டு வந்து நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனோம். போய் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். அதில் குறைவாக சொல்ல மாட்டானா. ஆனால் எம்மிட்ட முயற்சி பண்ணி எல்லா டாக்டரும் பார்த்து முடிச்சு கடைசியில் அந்த வைத்தியருங்கவர் தான் இறந்தது. ஃபர்ஸ்ட்ல முதல்ல நீங்க குடிங்க, ரெண்டாவது நான் குடிக்கேன்னு இருக்கேன். முதல்ல அவர் குடிச்சிருக்காரு, அதுக்கு பிறகு இவங்க குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு தோப்புக்குள்ள சும்மா தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. இவங்க குடிக்கவுமே இவனுக்கு மூஞ்சி முறையெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி வந்து வெளியில ஊருக்கு தெரிஞ்சு அதுக்கு பிறகு தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க எல்லாரும். மாந்தோப்பு ஒன்றில் வைத்தியர் முத்துப்பாண்டி 2 ஆண்டுகளாக நாட்டு மருந்து கொடுத்து வந்ததாகவும் இதுவரை யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத நிலையில் தற்போது மருந்து நஞ்சாகி 3 உயிரை பறித்திருப்பதாக கூறுகின்றனர் ஊர் மக்கள். இன்றைக்கி 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம நாட்டு மருந்துன்னா தோப்புக்குள்ளே வந்து அந்த பச்சை அளவு கொடுத்து பயன்ருக்காங்க. அந்த 3 பேர்த்துக்குமே இன்றைக்கி என்ன பிரச்சனை தெரியல, ஏதோ ஒரு என்ன ஆகுதுன்னு தெரியல, ஒரு இலை மாறினுச்சா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு இப்போ அவரும் இறந்துட்டார். 3 பையங்களும் இறந்துட்டாங்க. 15 நாள் மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் இந்த சுகருக்கு, வயிறு வலி, முதுகு வலி இதுக்கெல்லாம் மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மருந்து கொடுத்து டெய்லி குடிச்சிருக்காங்க. அந்த மருந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதே போல் மருந்து அவர் மருந்து கொடுக்க ஆசான் குடிச்சிட்டு தான் இவங்களுக்கு கொடுக்குது. இது மாதிரி தான் இன்றைக்கி அதே மருந்தை காய்ச்சி கொடுத்துருக்காரு. கேரளாவில் இருந்து கொண்டு வந்த மூலிகை என்றும் அது நீரிழிவு நோயை குணப்படுத்தும் எனவும் கூறி முத்துப்பாண்டி மருந்து கொடுத்துள்ளார். ஆனால் அது உயிரை பறித்ததன் பின்னணியில் இருப்பது என்ன என்பது விசாரணைக்கு பின்னர்தான் தெரிய வரும். பக்க விளைவுகள் இல்லை என்று நம்பி பச்சிலை சாப்பிட்டவர்கள் உயிரிழந்தது கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சாப்பிட்ட மருந்து நேரடியாக இதயத்தை தாக்கியதால் இந்த மருந்தின் தன்மை என்ன என்பது குறித்து மருத்துவக்குழு ஆய்வு செய்து வருவதாக மருத்துவத்துறை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காதவாறு மாவட்ட நிர்வாக தரப்பில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கர் மற்றும் செய்தியாளர் சுந்தரமகேசுடன் தென்காசியிலிருந்து நாகராஜன்.